கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டோட வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இப்போ 3 காரியங்களை இந்த வேத வசன பகுதியில் பார்க்க முடிகிறது. பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லும் போது அதற்கு ஒரு பிரதானமான வார்த்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு. ஆமை, தமது ஜனம் யார்? எந்த ஜனம்? ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக தங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு வாழுகிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்துதான் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருப்பீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு பிரியமான ஜனமா மாறுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனை தருகிறேன், உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா இந்த 3 வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு தந்து உங்களை மகிமையாய் ஆண்டு நடத்துவார். ஆண்டுடைய பிள்ளைகளா நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டுடைய ஜனமாய் நாம் இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய ஜனமாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசுப்பா, இதுவரைக்கும் உம்முடைய ஜனமாய் மாறாதவர்களும் உம்முடைய ஜனமாய் மாற கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, இந்த 3 ஆசீர்வாதங்களையும் பலனை கொடுக்கிறவர், சமாதானத்தை அருளுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், இந்த 3 ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும். இந்த நாள் இனிய நாளாய் இருக்கட்டும், மகிழ்ச்சியாய் இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், சுகபலன் உண்டாயிருக்கட்டும். ஆண்டோட கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.